செல்லுவார் அப்படின்னு இப்படி சொல்லி போட்டாரு. ஏய் பைத்தியம் முடிச்சிட்டா அப்படி வா ஊட்ட போனேன் அதே சொல்றா ஊட்ட போனேன் உம்மா சொன்னா உள்ள மனநிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்டவமாயிட்டு கை வைக்கப்படா மனநிலை நான் பாதிக்கப்பட்டவனடா அவர் எப்படி அப்படி சொல்லுவாரு நைட் அந்த கதை அவர் என்ன இருக்கட்டும் இப்படி பாரு பைத்தியம் பிடிச்ச பிசாசிமா இருந்துகிட்டு உனக்கு சொன்னா நீ எப்படி உனக்கு எப்படி அவர் அப்படி சொல்லுவாரு அப்படி சொல்லிட்டாரு மாமனாரா உனக்கு ஒண்ணு மாமனார் வளமையா தும்பு கடல் அடிக்கிறது தானடா அவர் வளமையா அடிக்கிறது அது வேற பிரச்சனை இவர் எப்படி எனக்கு இப்படி சொல்லுவாரு எவர்டா அவர் எவன்டா எவன்டா உனக்கு சின்னவன் எனக்கு காய்ச்சவன நீ கேட்டு நிற்கிறியடா அப்படி காய்ச்சி போட்டாரா எனக்கு ஓ யாரு கதைச்சே என்ன கதைச்சேன்னு சொல்லி பைத்தியம் முடிச்ச எனக்கு அவரு இப்படி கதைப்பாரு நானும் போன மாட்டான் அவரு ஏன்டா அப்படி காய்ச்சாரு எனக்கு நான் போனேன்டா இப்படி வா போடாது என்ன நடந்து என்ன பிரச்சனை காசு எடுத்துட்டு நான் போனேன் எங்க போனாய் நான் கதைக்கிறது கேளு போனேன் சரியா போன உடனே அவரு காட்டி உனக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டாரு அவர் அப்படி சொன்னாரு அவர் அப்படி சொன்னாரு ஏன்னா அவர் அப்படி சொன்னாரு என்ன சொன்னாரு யார்கிட்ட போனாய் நான் ஆட்டா குடிச்சு போனேன் சரியா நாய் மருதன் அடி வாங்கி சா போதா நினைக்கிறேன் நான் ஆட்டா குடிச்சு நம்மளோட டாக்டர்கிட்ட போனேன் சரியா டாக்டர்கிட்ட போகக்குள்ள சின்னத்து வைக்கணும் முடிச்சுனாரா சின்னத்து வச்சான பரவாயில்லடா ஒரு சின்ன வார்த்தையை கேட்டு எனக்கு கத்தி வந்தடா தம்பி நான் ஒரு ஆளுக்கு இட்டிச்சிருக்கேன் தம்பி நான் ஒரு இட்டி உண்டு நீ தீத்தி வைப்பியா என்ன பிரச்சனை போனாய் போன உடனே அவரு என்னெல்லாம் ஃபுல்லா செக்அப் பண்ணாரா மச்சான் ஃபுல்லா செக் பண்ணாரா இது நேத்திய காமெடி அல்வா இல்ல சொல்றது முழுசா கேளு நான் மனக்கவலையில இருக்கேன் சரி என்ன பிரச்சனை போனேன்டா போன உடனே அவர் சொன்னாரு நைட்டு ஃபுல்லா செக்அப் பண்ணிட்டு ஒரு வார்த்தை சொன்னாரா உனக்கு நண்பன் கவலை செய்யாம நீ காய்ச்சிட்டு இருக்க ஒரு சின்ன வார்த்தையை கேட்டோன்னு மச்சான் எனக்கு மச்சான் வா தம்பி நான் ஒரு ஆளுக்கு இட்டிச்சிருக்கேன் தம்பி ஒரு இட்டி உண்டு தம்பி என்ன கண்ணாடு படுத்தப்படா நான் சிட்டியான கோக்கம் ஒரு ஆளுக்கு இட்டிச்சிருக்கேன் தம்பி ஒரு இட்டி உண்டுனா எனக்கு எப்படி அவர் சொல்லுவாரு அப்படி என்னடா அப்படி சொல்லிட்டாரு என்ன சொல்லி நான் போனேன்டா மச்சான் கூட்ட போனா அங்க பைத்தியம் முடிச்ச மாதிரி நான் போனேன்டா மச்சான் ஆட்டா ஆயிரம் முடிச்சு போனேன்டா அவர்கிட்ட டாக்டர்கிட்ட என்ன ஃபுல்லா மச்சான் ஃபுல்லா செக்அப் பண்ணிட்டு சொன்னாரு மச்சான் ஒரு கதையோட்ட நேட்டு நம்மளுக்கு விஷயத்தை சொல்றா என்ன விடு நான் ஆத்துல சாக போறேன் மச்சான் என்ன விடு இப்ப என்ன பிரச்சனைடா கயர்ல நின்றனா என்ன பிரச்சனை ரொம்ப ஹோல் எடுக்கையும் ஹோல் எடுக்கையும் அபிஷேகப்பட்டு ஓடி வந்திருக்கேன் ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமலுக்கு என்ன பிரச்சனை சொல்றியா நீ நான் போன மாட்டான் அவர்கிட்ட போன நேரமான டாக்டர்கிட்ட போன நீ நான் சாப்பிடுறேன் விடு நான் சரி மச்சான் நான் சொல்றது நான் சொல்றேன் நீ தீர்த்து வைப்பியா அந்த பிரச்சனை விஷயத்தை சின்னதானடா தீர்த்து வைக்கிறேன் மச்சான் டாக்டர்கிட்ட போனேன்டா டாக்டர்கிட்ட போறேன் டாக்டர்கிட்ட போன கதையை விட்டு முதல்ல சரி சொல்றா போனோம் மச்சான் இன்னும் ஃபுல்லா செக்அப் பண்ணாரு மச்சான் இந்த உடம்பு உள்ள சீனி மச்சான் நான் கொஞ்ச காலம் மச்சான் உயிர் வாழ்ந்துட்டாரு நான் ஆத்துல இருந்து சாவ போறேன் மச்சான் இது ஒரு பெரிய பிரச்சனையாடா இது ஒரு பிரச்சனை என்ன நீ செய்யற இதுக்கு என்னடா மருந்து அவன் உடம்புல சீனியா தீர்த்து வைப்பியா நீ இது ஒரு வேலையண்டா நீ பயப்படுறாய் நீ இது ஒரு பிரச்சனையா உனக்கு வேற போறதுக்கு தீர்த்து வைப்பியா நீ மச்சான் எப்படா மச்சான் தீர்த்து வை நட போறதுக்கு இது ஒரு பிரச்சனை கத்தி திரிக்க என்ன நீ பைத்தியாரா
சின்ன பிரச்சனைகளுக்கு ஓவர் பர்ஃபார்மன்ஸ் தான் அடிச்சு கொள்ளணும் பாரு எனக்கு பா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் பண்ணி வீட்டு அம்மாவோட சண்டை பிடிச்சி பிரச்சனை பண்ணிட்டு வந்திக்கிறா எரும மாடு ரோட்டு நடு கத்தி வந்துடா வாடா ஏறா இதுக்கு மேல ஏறா மேல ஏறா வாடா இப்படியா வாடா இது ஒரு பெரிய பிரச்சனை எங்கடா கூட்டிட்டு வரா நீ வேண்டா உனக்கு உடம்புல சீனி தானே உடம்புல என்ன உனக்கு உடம்பு உள்ள சீனி உடம்பு உள்ள சீனி அவ்வளவுதானே கொஞ்ச நாள் உயிர் வாழலாம்டா இப்படி வா நண்பனோட வா சிங்கடா கொண்டு வரா டேய் அங்கல இது இல்லடா இப்படி வா வாடா பியா இப்படி வாடா எங்கடா அங்கல கொண்டு வரா இப்படி நில்லே டாக்டர் என்ன சொன்னாரு டாக்டர் என்ன சொன்னாரு எனக்கு மச்சான் உடம்பு உள்ள சீனிடா உடம்பு உள்ள சீனி அதுக்கு நீ தற்கொலை செய்ய வலிக்கிட்டே ஊண்டா பைத்தியக்காரா உடம்பு ஃபுல்லா சீனி என்று சொன்னா தற்கொலை செய்யறலடா இதுக்கு கிடந்து பேய் நம்ம கத்துறலடா பைத்தியக்காரா அதுக்கு தாண்டா மருந்து நீ கருவி அதுக்கு தானே நான் மருந்து சாரேன் இங்க பாரு டிஷர்ட்டை கலட்டு கலெக்ஷனையும் கலட்டு சரியா ஜட்டியையும் கலட்டி வை அம்மனை கட்டைய தண்ணிக்குள்ள பாய் கொஞ்ச நேரத்தில் அவ்வளவு சீனியும் கரைஞ்சி தண்ணியில ஒழுச்சீனியும் போயிரும் இல்லையா இதுக்கு போய் பெரிய பிரச்சனை படுத்தி இருந்தீங்க நண்பன் நான் இருக்கேன் உன்னை காப்பாத்த கவலை நான் உனக்கு சொன்னா நீ ஃபுல்லா உளுந்து சீனிய கரைக்க சொல்றா என்ன தம்பி நீங்க என்ன சொன்ன அவரத்தை வச்சு என்ன சொன்ன இந்த உடம்பு உள்ள சீனி உடம்பு உள்ள சீனின்னு உடம்பு உள்ள சீனி உடம்பு உள்ள சீனி என்றா என்ன பிரச்சனை நீங்க குளிக்கிறல்ல குளிக்காததுலதான் உடம்புல சீனியா பிடிக்கு டாக்டர்மாருக்கு ஒன்றும் விளங்காது நான் சொல்றத கேட்கோண்டா நீ அல்ல பாரு என்ன கண்ண பாரு என்ன கண்ண பாரு கண்ண பாக்க நான் கவலையில உண்ட பைத்தியத்தை நான் ரோட்டினுடைய இந்த கவலை கத்தி வந்தேன் நீ வந்து தீட்டி வைப்பான்னு பார்த்தா உண்ட பைத்தியத்தை நட காட்டப்படா நான் நல்லதுதான் சொல்றேன் நீ குளிக்கிறல்ல மச்சான் 3 மாசத்துக்கு ஒரு தான் நீ தண்ணி வாக்குற உடம்புல நீ உடம்புல சீனியா உண்ட உடம்புல சீனி வாடா உண்ட உடம்புல சீனி வாடா உடம்புல சீனியா இல்லையா நான் உயிர் வாழும் கொஞ்ச நாளை தான் அதை நீ தீட்டி வைப்பான்னு பார்த்தா கொஞ்சம் உண்ட உடம்புல சீனியா இல்லையா உண்ட உடம்புல சீனியா இல்லையா என்ன சொன்ன சீனி என்று சொன்னாடா ட்ரௌசர் டிஷர்ட் எல்லாத்தையும் கலட்டி வச்சு போட்டா கொண்டு பண்ணி அந்த தண்ணிக்குள்ள கடை வேண்டாம் அவ்வளவு சீனி கரைஞ்சு போகும் இருக்கடா ஷாவிரே நான் சொல்றேன் நான் எப்போ யாருக்கு எந்த கடையும் செல்ல மாட்டேன்டா நல்லதாண்டா சொல்றேன் கொஞ்ச நேரம் தண்ணிக்குள்ள கிடக்குறியா கொஞ்ச நேரம் கிடவா அந்த மைக்க கலட்டி தந்து ஓட்டும் மைக் நனைஞ்சு ஓட்டும் தண்ணியில தலையில வரும் சரியா நீ நான் சொல்றத நீ கேட்டியண்டா மச்சா உனக்கு வாழ்க்கை ஃபுல்லா சீனி வராது சரியா டிஷர்ட் எல்லாத்தையும் கலட்டி வை ஒல்லுப்ப நேரம் இந்த தண்ணியில இது என்னடா இந்த உலகத்துல இந்த விஞ்ஞானி மரம் கண்டுபிடிக்காதது யாருமே செல்லாத ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் சிலவர் ரோட்ல ஓடுவான் கண்டிக்கிறியா உண்மைடா கேளன் விசர்நாய் சரித்திர மாதிரி ரோட்டால கொஞ்சம் பேர் ஓடுவாங்க அது ஏன்னு அவனுக்கு தெரியாம மச்சான் வைத்தியம் தெரியும் அவனுக்கு மருந்து தெரியா சரியா பொம்பளை எல்லாம் காலையில ஷூ போட்டுவிட்டு அபாய்க்குள்ள ஷூ போட்டுட்டு இப்படி நடப்பா கண்டிக்கியா ஓமோ நீயே பின்னால பல தடவை போயிருப்பியே கடற்கரையில நடக்கிறேன் அங்க கடற்கரை அது என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எல்லாம் அறிவு காணா சிந்தனை இல்ல உடம்புல சீனி சொன்னா மச்சான் உடம்புல சீனி நீ எந்த பிரச்சனை மனுஷன் நான் சொல்றேன் ஒன்ற பிரச்சனை கழட்டி போட்டு டைவ் அடிச்சா இப்ப என்ன செய்ய டிஷர்ட் ஃபுல்லா எல்லாத்தையும் கலட்டுற சரியா எல்லாத்தையும் கலட்டி எடுத்துட்டு நீ சட்டாரண்ட வாக்குல தண்ணியில மலார் நூலு உளுந்தி என்ன சொன்னா மச்சான் உண்ட சீனி அப்படியே கரைஞ்சிரும் உனக்கு யாழிதான் வாழ்க்கை அப்பா சரியா சரியா தான் இருக்கு நாசமா போ அண்டையுடைய முதலைக்கு இதே ஆக போறான்னு நினைக்கிறேன் அப்பாடா ஒரு சனியே முள்ளத்துக்கு போயிருக்கி ஒரு சனியை ஆத்துல தள்ளியாச்சு முதல்ல புடிச்சிட்டு போகுது நம்ம இனித்தான் வாழ்க்கையில நிம்மதியா இருக்கலாம் நாசமா போகும்